Hello and welcome to International Women's Day special. All the women out there எல்லாருக்கும் வந்து வெரி வெரி ஹாப்பி விமன்ஸ் டே சொல்லி ஆசைப்படுறேன். பிரசனா, கிரிக்கெட் மட்டும் தான் தெரியும். இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே பத்தி என்னப்பா தெரியும் உங்களுக்கு? எனக்கு நல்லா தெரியுங்க. அது நீங்க 7:30 மணிக்கு லைவ் வரேன்னு சொல்லிட்டு 7:45 15 நிமிஷம் லேட்டா விஷ் பண்றீங்க. விஷ் பண்ணிட்டு எம்எல்ஏ கேக்குறீங்க எனக்கு தெரியுமான்னு. காலையிலே விஷ் பண்ணிருக்கணும். 12 மணிக்கு நேற்று விஷ் பண்ணோம், அதான் கரெக்ட் டைம். ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்தால என் பொண்ணுங்க இம்சம் தாங்க முடியலையா, நகர மாட்டேங்கிறாங்க, அப்படியே ஒட்டிக்கிறாங்க மேல. என்ன பண்றது சொல்லு? அப்படியே கொஞ்சம் ஏதோ இப்படி சொல்லிட்டு லேட் ஆகுது, அப்பாவுக்கு இன்டர்வியூ இருக்கு அப்படி இப்படிலாம் சொல்லி மேல உட்காந்து வச்சுட்டு வந்திருக்கேன். ஹாட் டாபிக் போலாம், போங்க ஹாட் டாபிக். சரி, ஹாட் டாபிக் போறதுக்கு முன்னாடி நடந்த சில கிரிக்கெட் ராப்அப்ஸ் பத்தி பேசலாம்னு ஆசைப்படுறேன். இவர் நம்ம யுவராஜ் சிங்கோட 6 சிக்ஸர் இவர் ரெக்கார்டை வந்து ஈவன் பண்ணிட்டாரு. நம்ம விளையாடுற கேம் கேப்ல இதெல்லாம் சரியா ஃபாலோ பண்றாங்களான்னு தெரியல நம்ம மக்கள்லாம். பொலாட் 6 சிக்ஸ் அடிச்சிருக்காரு, தனஞ்சய ஹேட்ரிக் எடுத்திருக்காரு, ஒரு 6 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்களா? ஃபாலோ பண்றதுக்கு என்ன, அதான் அந்த காலத்துல சுசீலம்மா பாடுவாங்களே, சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து அப்படின்னு. எனக்கு ரொம்ப பிடிக்காத விஷயம் என்னன்னா, இவர் அடிக்கிற அந்த பாட்டம் மேன் பவர்ல வந்து செல்லமா அடிக்கிறாருங்க, செல்லமா அடிக்கிறாரு. அது இப்ப வந்து உங்களுக்கு வந்துட்டு அந்த கிரௌடும் கிடையாது, நம்மளே போய் பால் எடுத்துன்னு வரணும், அந்த ஓவர் முடியறதுக்கு ஒரு 36 நிமிஷம் ஆகுது. இதெல்லாம் யாராவது கேட்கறதுக்கு இல்லையா? அவர் அடிக்கிறத பார்த்தாலே ரொம்ப டாப் கிளாஸா இருக்கும். இல்ல, அதுல என்னன்னா நம்ம நம்ம உலகம் மனுஷங்க எல்லாரையும் ஒரே குட்டியா அடக்குற மாதிரி தனஞ்சய ஹேட்ரிக் எடுத்தாரு. ஹேட்ரிக் எடுத்த அடுத்த ஓவர் ஒரு மரியாதை மட்டும் மரியாதை கிடையாது, ஒரே ஓவர்ல 6 சிக்ஸ் அடிக்க வேண்டியது. அந்த மனுஷன் ராத்திரி போய் ஹேட்ரிக்க நினைச்சு பார்த்து தூங்குறதா நல்லா, இல்ல அடிச்ச 6 சிக்ஸரை நினைச்சு எழுந்து உட்காந்துக்கிறதா ஸ்வெட்டில்? எனக்கு புரியல என்னையா நடக்குது நாட்டுல, இந்த உலகத்துல. ஆஷ், நீங்க வந்துட்டு ஒரு ஆல்ரவுண்டர், போலிங் ஆல்ரவுண்டர் நான் சொல்லுவது நீங்க ஒத்துப்பீங்க. நோ மேட்டர் வாட் ஹஸ் ஹேப்பன்ட் ஆஃப்டர் தட், ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல நீங்க ஹேட்ரிக் அடிக்கிறீங்கன்னா, அதுவும் அந்த கடோத்கஜன் வெஸ்ட் இண்டீஸ் டீமோட, தட் வில் பி ரிமெம்பர்ட் ஃபார் எவர். அந்த 6 சிக்ஸ் அடிக்கிறது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா 2 விஷயத்துல ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ண. அப்ப நான் உன்னை ஆன் தி ஸ்பாட் போட்டு ஒரு கேள்வி கேட்கிறேன். அடிச்ச 6 சிக்ஸ் முக்கியமா இல்ல எடுத்த ஹேட்ரிக் முக்கியமா? அதை நினைச்சு இவர் கட்ட பாபா கவுண்டிங் ஸ்டார்ட்ஸ் மாதிரி கட்ட அவுக்கவா கட்ட வச்சுக்கவாங்கிற மாதிரி இவர் அடிச்ச 6 சிக்ஸை நினைச்சு வருத்தப்படணுமா இல்ல எடுத்த ஹேட்ரிக் நினைச்சு சந்தோஷப்படணும்? எடுத்த ஹேட்ரிக்கை நினைச்சு சந்தோஷப்படணும். இன்னொன்னு நீங்க யோசிக்கணும், 6 சிக்ஸ் அடிச்சது போலர் யாரு அப்படிங்கிறதுனால அந்த ஸ்பாட்லைட் எப்பவுமே அகிலா தனஞ்சயா அப்படின்னு அதுலயும் அவரோட பேர் வரும். ஸோ ஒரு இம்சையிலையும் ஒரு நல்ல விஷயம் தான் இதுதான். இல்ல, நான் அடிக்கடி சொல்ற மாதிரி வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கும்போது நல்லா செலிப்ரேட் பண்ணோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். கெடுதல் சரியா நடக்காத போது அதுல இருந்து எப்படி லேர்ன் பண்ணணும்னு பாத்துக்கணும். ஐம் ஷூர் தனஞ்சயா சூப்பர் போலரு, பொலாட் 6 சிக்ஸ் அடிச்சாரு. இன்ஃபேக்ட் யுவராஜ் சிங் வந்து வெல்கம் டு தி கிளப் அப்படின்லாம் வரவேற்று கூப்பிட்டாரு. ஹர்ஷல் கிப்ஸ், யுவராஜ் சிங், அந்த வரிசையில இவர் கீரன் பொலாட் வந்து சேர்ந்திருக்காரு. இன்ஃபேக்ட் கைரன் பொலாட் வந்தது வந்து only the second batsman to do it in a T20. ஏன்னா ஹர்ஷல் கிப்ஸ் வந்து 2007 வேர்ல்ட் கப் அடிச்சார் நெதர்லாண்ட்ஸோட. அந்த போலர் பேர் கூட டான் வான் புங்கா அப்படின்னு ஒரு பேர். புங்கா, கரெக்ட். அவர் டச் பேர் வேற, சரியா ப்ரொனன்சியேஷன் தப்பா பண்ணிருந்தேன்னா எல்லாம் மன்னிச்சுட்டாங்க. சரி பிரசனா, இன்னொரு விஷயம் அதே மாதிரி ராப் அப்ல, நியூசிலாந்துல வந்து ஒரு 5 மேட்ச் T20 சீரிஸ் ஆனாங்க. திஸ் இஸ் த இயர் ஆஃப் த T20 வேர்ல்ட் கப் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இந்தியால நடக்க போகுது T20 வேர்ல்ட் கப். உங்களோட பார்வையில இந்த 5 மேட்ச், அதாவது இந்த 5 மேட்ச் சீரிஸ் ஆஸ்திரேலியாவும் நியூசிலாண்டும் ஆடினாங்க. இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் கண்டெண்டர்னு சொல்ல முடியுமா? அந்த 5 மேட்ச் சீரிஸ் என்ன கத்துக்கிட்டோம்? நான் வந்து அந்த ஒரு ஆப் ஒண்ணு வருது இப்ப, அதெல்லாம் மேட்ச் காட்டுறது எல்லாம் அந்த ஆப்ல ஃபாலோ பண்ணிடுது. பாத்தீங்களா எவ்வளவு குசும் பிடிச்சிருக்காங்க ப்ரொடியூசர். 12 overs, none for 143, கைல் ஜேமிசன், எனி தாட்ஸ் அப்படிங்கிறாரு. எனி தாட்ஸ் இல்ல, ஆக்சுவலி தட் வாஸ் அ குட் திங் ஃபார் நியூசிலாந்து. ஏன்னா இப்போ நீங்க கைல் ஜெமின்சன் ஒரு 15 crores பிக் ஆர்சிபி பண்ணதுல இருந்து ஒரு ஹாட் ப்ராப்பர்ட்டி, தே ஆர் ஃபோர்ஸ்ட் டு டெஸ்ட் ஹிம். நான் திருப்பி சொல்றேன், கைல் ஜெமின்சன் வந்து ஒரு கிரேட் கிரிக்கெட்டர், பட் வாட் ஹி ரிலைஸ் ஆன் இஸ் த டாப் ஆஃப் ஆஃப் ஸ்டம்ப் லைன் அண்ட் இஸ் ஸ்விங் அண்ட் இஸ் பவுன்ஸ் ஆஃப் த விக்கெட். இந்தியன் கிரவுண்ட்ல வந்து நீங்க டாப் ஆஃப் ஸ்டம்ப் லெந்த் லைன் கிடையாது. அதான் அந்த டாப் ஆஃப் ஸ்டம்ப் லெந்த் நீங்க இந்தியால போட்டீங்கன்னா டாப் ஆஃப் த ரூஃபுக்கு தான் போகும். அதனால this is always a better thing in spite of New Zealand winning the series. I'll still feel, நான் வந்து நியூசிலாந்து அந்த டாப் 4லயே நான் போட மாட்டேன். I still feel they don't have the goods. ஏன்னா இங்க இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா பிச்சில் ஸ்விங் இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் வந்து சவுத்தி தான் ஆடிட்டு இருக்காரு, போல்ட் ஒரு பக்கம். அவங்க போலர்ஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா இன்னொரு லாக்கி ஃபெர்குசன் எப்ப ரெடி ஆவாருன்னு உங்களுக்கு தெரியாது. சாண்ட்னர் வந்து ஒரு விக்கெட் எடுக்காத ஒரு 4 ஓவர்ல 27 போலர். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்க பேட்டிங் கொலாப்ஸ் ஆகி வில்லியம்சன் ஃபார்ம்ல இல்லைன்னா 150 டிஃபெண்ட் பண்ணணுங்க. அப்பதான் நீங்க வந்து ஜெயிக்க முடியும் சாம்பியன்ஷிப். அந்த கூட்ஸ் நியூசிலாந்துக்கு இருக்கா? ஐ டவுட் இட். கூட்ஸ் வண்டியில ஏறுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு வேர்ல்ட் கப் வந்தாதான் தெரியும். இதெல்லாம் சும்மா ஒரு ராப் அப் தான் பண்றோம். ஆனா இன்னொரு விஷயம் எல்லாருக்கும் சொல்றேன், இந்த மாதிரி நிறைய ஒரு டிஸ்டேஸ்ட்ஃபுல்லா ஒரு இது கூட போஸ்ட் போட்டிருந்தாரு. ரோஹன் கவாஸ்கர் கூட ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. நிறைய மீம்ஸ் எல்லாம் வருது. அந்த மீம்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஸ்டேஸ்ட்ஃபுல்லா இருக்கு.
ஒரு மனுஷனோட அச்சீவ்மெண்ட் நான் என்ன ஏதுன்னு டீடைல்டா போக விரும்பல. அவரை பத்தி மீம்ஸ் நிறைய வருது. அவர் விளையாடின அவ்வளோ டெஸ்ட் மேட்ச் எவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிருக்காரு. அதுல இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டேஸ்ஃபுல்லா இருக்கு. அதெல்லாம் அவரோட பர்சனல் லைஃப் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு. அதே மாதிரி தான் அந்த ஐபிஎல்லையும் ஒரு திங்க ஸ்ட்ரெஸ் அவுட் பண்ண பாக்குறேன். ஒருத்தர் நிறைய பைசாக்கு யாரையா ஒருத்தரை கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னா 2 விதமா பார்க்கலாம். பொறாம பிடிச்சவங்க தப்பா பேசுவாங்க. நம்ம அந்த கும்பல்ல சேர்றோமா இல்லையா அப்படிங்கறது நம்ம தான் பதில் சொல்லணும். ஆனா 2வது கும்பல் இருக்கு, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விற்கிறதா வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க அந்த பொருளை பேசிக்கா நீங்க ஒரு பிரான்சைசி சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த பொருளை அவங்க விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பொருள் வேணும். நம்ம வீட்டுல சக்கரை வேணும், புளி வேணும், தோரம்பருப்பு வேணும், அந்த மாதிரி பருப்பு வேணும்னா எல்லாம் வாங்குறோம். சரி இல்லைன்னா கொடுத்து கடைக்காரங்கிட்ட இன்னும் ரீப்ளேஸ்மெண்ட் கேட்கறோம். இல்ல பாழா போயிடுச்சுன்னா தூர போட்டு அடுத்த வேலையை பாக்குறோம். அதே மாதிரி தான் அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரிக்கெட் பிளேயரை ஒரு கமாடிட்டியா எடுக்கிறாங்க. அந்த கமாடிட்டி அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி எடுக்கிறாங்க. அந்த கமாடிட்டிக்கான விலை அதுதான் அப்படிங்கறத வந்து மார்க்கெட் தான் நிர்ணயம் பண்ணுது. இன்னைக்கு எத்தனையோ ஒரு அத்தியாவசிய பொருள் கூட விலைகள் வந்து நிறைய பேர் அதுக்காக பேசுறாங்க, இது விலை ஜாஸ்தி, விலை கம்மின்னு. ஆனா மார்க்கெட் தான் அந்த விலையை தீர்மானம் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். ஸோ எந்த ஒரு கிரிக்கெட்டரையோ இல்ல எந்த ஒரு மனிதரையோ அதுக்காக வந்து காயப்படுத்துற மாதிரி மீன்ஸோ இல்ல ஒரு போஸ்டோ போடாதீங்க அப்படின்னு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். பிரசன்னா, சரி இன்னைக்கு போயிடலாம். இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே. இன்டர்நேஷனல் விமென்ஸ் கிரிக்கெட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நமக்கு தெரிஞ்சது அதுதானே கிரிக்கெட் பைத்தியம். நம்ம இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா 1 டே சீரிஸ் திருப்பி ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஹையட்டஸ்ன்னு சொல்லலாம். விமென்ஸ் கிரிக்கெட் ஒரு ஹை பிளஞ்சில் இருந்தது இல்லையா? ரொம்ப காலத்துக்கு வந்து விமன் கிரிக்கெட் வந்து மென் கிரிக்கெட்டோட ஒரு என்ன சொல்றது, அதோட ஒப்பிட்டே பார்ப்பாங்க. அது ஒரு தனி ஸ்போர்ட்டா பார்க்கவே மாட்டாங்க. ஆனா ரொம்ப ஒரு நல்ல சூழ்நிலையில அது வந்து மெல்பர்ன்ல ஃபைனல் ஆடினாங்க. நம்ம டபிள்யூ ராமன் தான் கோச் இந்தியன் விமென்ஸ் டீமுக்கு. ஃபைனல் ஆடி 80,000 பேர் மத்தியில விளையாடினாங்க. இன்ஃபேக்ட் என்ன கூட கூப்பிட்டு இருந்தாங்க ஒரு சின்ன ஈவெண்ட்டுக்கு வரீங்களான்னு, போக முடியாம போயிடுச்சு. அந்த இதுல இருந்து ஒரு கோவிட் பிரேக் அப்புறம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. யுவர் தாட்ஸ் ஆன் விமென்ஸ் கிரிக்கெட் ஆன் திஸ் வண்டர்ஃபுல் டே. ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பியூட்டிஃபுல்லா சம் அப் பண்ணீங்க. இந்த கோவிட் ஹையாட்டஸ் அதுல வந்து 1 இயர் கழிச்சு அவங்க கிரிக்கெட்டை ரிசீவ் பண்றாங்க. என்னோட கேள்வி ஒன்னே ஒன்று, ஐ வாண்ட் both women's cricket and men's cricket to be treated in the equal way. When men's cricket can resume, why does it take 1 year for women's cricket to be idle? எனக்கு அது புரியல. ரெண்டாவது இன்னொன்னு பாத்தீங்கன்னா, what you have to see. சொல்ற மென்ஸ் கிரிக்கெட் ஸ்டார்ட் ஆன உடனே விமென்ஸ் கிரிக்கெட் இமீடியட்டா ஸ்டார்ட் கொடுத்தாங்களே ஐபிஎல். அந்த விமென்ஸ் T20 சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணாங்களே. நம்ம நீங்க நான் கூட போட்டேனே, நான் 11 எல்லாம் போட்டேன். நம்ம 2 பேரும் இது கூட விளையாடணும், ஃபேண்டசி கிரிக்கெட் கூட விளையாடணும். மறந்துட்டீங்களா? அது கொஞ்சம் பணமும் ஜெயிச்சேன், அது வேற விஷயம். பட் நான் என்ன கேக்குறேன்னா, என்னோட டீமோட ஜெயிச்சுட்டீங்க, அதை சொல்லணும் உலகத்துக்கு, அதுதானே? ஆமா ஆமா. என்ன 2 பேருமே வந்து சமாரி அத்தப்பத்துக்கு தான் கேப்டனா போட்டோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய இன்டர்நேஷனல் சீரீஸ் வந்துட்டு they were really circumspect to begin. இன்னொன்னு நான் சொல்ல விரும்புறேன். இப்போ நீங்க வந்துட்டு the struggles what you got to see in women's cricket when it compares to men's cricket. நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறேன். I want to talk about someone as great as Mithali Raj. She's 38 years old. She's going to become 39. She's still captaining the side. லாஸ்ட் மேட்ச் அவங்க கேப்டன் நேத்து அவங்களோட பியூட்டிஃபுல் 50 பார்த்தேன். அந்த கிளாஸோ இதுவோ அந்த ரம்யா கிருஷ்ணன் சொல்லும் அவங்க படைப்பால, உன்னோட இதுவும் அழகு ஸ்டைலும் குறையவே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 6,900 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. 54 50 7 செஞ்சுரி 190 மேட்ச்ல. ஸோ ஸ்கோரிங் 50+ ஸ்கோர் ஒன்ஸ் இன் 3 கேம்ஸ். அவங்களுக்கு அந்த ரெகக்னேஷன், அவங்க என்ன சாக்ரிஃபைஸ் பண்றாங்க? ஜஸ்ட் இமேஜின் ஷீ இஸ் 39. சொல்லும் போது முன்னாடியே சொன்னீங்க விமென்ஸ் கிரிக்கெட்டோட மென்ஸ் கிரிக்கெட்டோ ஆன் பார் ட்ரீட் பண்ணணும்னு தான் சொன்னீங்க. ஆப்வியஸ்லி ஈக்குவாலிட்டிக்காக வந்து நிறைய விமன் சைட்ல இருந்து டிரைவ் பண்ணிருக்காங்க விஷயத்துக்கு. பட் என்ன நான் சொல்ல ஆசைப்படுறேன்னா, நானே கூட இது ஒரு ஆரம்பம். நிறைய நான் விமன் ஸ்பெஷல் இது வந்து ஒரு விமன்ஸ் மந்தா கருதி நிறைய லீடிங் லேடிஸோட ஷோஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். அது ரிலீஸ் ஆகும் இந்த மந்த்ல, டெஃபினட்டா கேட்ச் அப் பண்ணுங்க. பட் நான் சில விமன் கிரிக்கெட்டர்ஸ் கூட பேசியிருக்கேன், அந்த ஷோ எல்லாம் கூட வரும். அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, நீங்க மென் கிரிக்கெட்டோட பார்ல அதே மாதிரி ஸ்போர்ட்டோ கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்காது, இது ஒரு டிஃபரெண்டான ஸ்போர்ட், நீங்க வந்து இதை டிஃபரெண்டா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு அவங்களே கேட்கறாங்க. அதை பத்தின தாட்ஸ் என்ன பிரச்சனை? நீங்க ஒண்ணு சொல்றீங்க, அதுவும் எதுவும் கான்ஃபிளிக்டிங்கா இருக்கு. கான்ஃபிளிக்டிங்ல நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களுக்கு. How big a legend is Mithali Raj according to you when it comes to women's cricket? Massive. நான் சொல்றேன் 16 வயசு எனக்கு. நான் ஒரு ஸ்டோரி ரீகால் பண்றேன். நம்ம கூட பிராக்டிஸ் பண்ணிருக்கோம். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க பேட்டிங்க்கு. ஜிம்கானெல்லாம் பிராக்டிஸ் பண்ணோம். நம்ம எம்எஸ்ல வந்து போலிங் போட்டார் 2016-17 ஞாபகம் இருக்கா? அந்த கிரவுண்ட்ல தான் ஃபர்ஸ்ட் ஹைதராபாத் அந்த வெள்ளம் போட்ட டீ கொடுப்பாங்க. அந்த டீ மேட்ச் நின்று ஓரமா பாத்துட்டு இருந்தேன். ராய்டுவோட டெபியூ. எனக்கு 16 வயசு. ராய்டு வந்து ஹைதராபாத்துக்கு டெபியூ ஆடிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஒரே சலசலப்பு. வெள்ளம் 5000 பேர் பாக்குறாங்க ஜிம்கானா ஸ்டேடியம் ஹைதராபாத்ல மேட்ச. ஒரே சலசலப்பு, தல் 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 அப்படின்னு யாரோ வராங்க. யாருன்னா மித்தாலி ராஜ்.
ஸ்டார் அவங்க தான் ஷி வாஸ் ஸ்டீலிங் த ஷோ. அப்ப வந்து அவங்களும் அதே மாதிரி தான் சிமிலர் ஏஜ் டு ராய்டுன்னு நினைக்கிறேன். ஒரு பயங்கர ஒரு ஆரா இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தா நம்ம சச்சின் டெண்டுல்கர் பேசுவோம், ஆன் பார் போடலாம்னு நினைக்கிறேன் மித்தாலி ராஜ். ஈஸியா இல்லையா? இதுல டிபேட் பண்றதுக்கே ஒண்ணும் இல்ல. மோர் தென் 2 decades இந்த ஸ்போர்ட். 50 ஆவரேஜ் எல்லாம் ஜோக்கே கிடையாது. அந்த ஃபிட்னஸ் அந்த வெயிட் மெயின்டைன். நீங்க பியூட்டிஃபுல்லா சம் அப் பண்ணிட்டீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப த கிரேட் விராட் கோலி, த கிரேட் ரோஹித் சர்மா, இப்ப இவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஒரு நேம், ஃபேம், இம்பார்ட்டன்ஸ் மித்தாலி ராஜுக்கு கிடைக்குதா? கொஸ்டின் நம்பர் 2, ஒரு 4 வருஷம் கழிச்சு இப்ப நீங்க மித்தாலி ராஜ் வந்துட்டு, என்னோட பார்வையில நான் சொல்றேன், she is one of the most intelligent cricketers. She's not only skillful, she can talk, she can communicate, she knows cricket. 4 வருஷம் கழிச்சு ஒரு இந்தியன் மென்ஸ் டீம்ல மித்தாலி ராஜ் பேட்டிங் கோச் பொசிஷனுக்கு அப்ளை பண்ணா, அதே மாதிரி ஒரு 90 டெஸ்ட் ஆடின ஒரு ஃபார்மர் கிரிக்கெட்டர் அப்ளை பண்ணா யாரு கொடுப்பாங்க வேலை? இஃப் மித்தாலி ராஜ் இஸ் நாட் கெட்டிங் இட், why is she not qualified to get it? Answer my question. நீ வந்து இதுக்கு ஆக்சுவலி ஜெனுவினா என்கிட்ட பதில் இல்லை. கேள்வி கரெக்டா தான் இருக்கு. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு அப்பாயின்மெண்ட், அதாவது எஸ்பெஷலி கிரிக்கெட் ஆஸ் அ ஸ்போர்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணும்போது அதுல ஒரு ஸ்டாண்டர்ட் லைன் இருக்கு. நாட் ஆல் கிரேட் பிளேயர்ஸ் கோன் டு பிகம் கிரேட் கோச்சஸ் சொல்லுவாங்க. ஐ எம் ஷூர் யூ ஆர் அவேர் ஆஃப் இட். அதே மாதிரி நல்லா விளையாடணும்னு அவசியம் கிடையாது. பெரிய கிரிக்கெட்டரா பேர் எடுத்திருக்கணும், நல்ல கோச்சா இருக்கணுங்கிறதுக்கும் அவசியம் கிடையாது. நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ ஒரு மித்தாலி ராஜ் நாளைக்கு வந்து இந்தியன் விமன்ஸ் டீம்ல இருந்து வந்து மென்ஸ் டீம்ல பேட்டிங் கோச்சுக்கு அப்ளை பண்ணினாங்க அப்படின்னா சரியான கேள்விகள் கேட்கப்பட வேண்டும் அவங்க கிட்ட இருந்து. அதாவது வந்து என்ன நீங்க கொண்டு வருவீங்க டேபிளுக்கு, எப்படி கரெக்ட் பண்ண போறீங்க, இந்த டீமோட ஃபியூச்சர் என்ன அப்படின்னு சரியான கேள்விகள் கேட்டா அவங்க சரியான பதில கொடுத்தா ஏன் அவங்கள தேர்ந்தெடுக்க கூடாது? அது ஒன்றும் தப்பே இல்லையே எனக்கு தெரிஞ்சுனா. நீங்க கரெக்டா சொல்றீங்க. என்னோட கேள்வி ரொம்ப சிம்பிள். When there is a position that is vacant, when someone like Mithali, there is another legend I want to mention, same 38 years old, Jhulan Goswami, 323 இன்டர்நேஷனல் விக்கெட் நேத்து போடுறாங்க, சும்மா அப்படின்றாங்க, தொண்டைக்கே வருது. சோ இப்ப அவங்களும் பாருங்க, what sacrifices they made, ஃபேமிலி, கல்யாணம், குழந்தை குட்டி. இப்ப நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப ஷஹீத் அஃப்ரிதி ட்வீட் போடுறாரு, 44 வயசுல என்னோட பொண்ணை வந்து நான் ஷஹீன் அஃப்ரிதி கொடுக்க போறேன்னு. இவ்வளவு நாள் நீங்க வந்து அப்பாவும் பிள்ளையும் ஆடிதான். இது எனக்கு தெரியாது. என்ன இது என்ன கூத்து நடந்தது? ஷஹீன் அஃப்ரிதி வந்து இஸ் கோயிங் டு மேரி ஷஹீத் அஃப்ரிதிஸ் டாட்டர். ஓகே, சோ இப்போ நீங்க இப்போ ஷஹீத் அஃப்ரிதி இஸ் 44. The respect for what he has got is massive and he deserves it, still continuing. இப்போ ஒரு மித்தாலி ராஜை எடுத்துக்கோங்க, ஒரு ஜுலான் கோஸ்வாமி எடுத்துக்கோங்க, ஒரு ஷஹீத் அஃப்ரிதி எடுத்துக்கோங்க. இப்ப நீங்க இவ்வளவு நாள் வந்து அப்பாவும் பிள்ளையும் கிரிக்கெட் ஆடி பார்த்திருக்கீங்க, நாளைக்கு வந்து மாமாவும் மாப்பிள்ளையும் ஆட போறாங்க சேர்ந்து. சோ ஷஹீத் அஃப்ரிதி has got everything. He has got his family, he has got his daughter's marriage and everything. What sacrifices these women cricketers are doing? One more thing I'm going to tell. நீங்க சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட்டர் ஒருத்தவங்க 1 year வந்து கிரிக்கெட்லயே காணோம். இப்ப நான் வந்து எப்படின்னா, ரொம்ப இந்த சவுத் ஆப்பிரிக்கன் உமன்ஸ் கிரிக்கெட்ல நிறைய இன்வால்வ் ஆவேன். ஒரு சில டூர்ஸுக்கு நான் பர்டிகுலரா போயிருக்கேன். இந்த இல்ல, இந்த ஒரு பிளேயர் ஒரு வருஷம் காணாம போயிட்டாங்க. ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், ரொம்ப டேலண்டட். என்ன ஆச்சு அப்படின்னா, she is delivering a baby, she has to come out. அவங்க ஒரு எமோஷனலான வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி நான் அதுக்கப்புறம் எனக்கு குழந்தை அட்லீஸ்ட் ஒரு வருஷம் அதுக்கப்புறம் நான் நானிட்டு போட்டுட்டு then I have to come back to play cricket. She came back and she's still playing. இந்த சேலஞ்சஸ், இந்த சாக்ரிஃபைஸ் இவ்வளவு கொடுக்கிற உமன்ஸ் கிரிக்கெட், they have to be treated in par with men's cricket. இப்ப 2014 is what the last time Indian women's team played a test match. இப்ப குட் நியூஸ் வருது. நான் இன்னைக்கு பார்த்தா குட் நியூஸ். இன்னைக்கு நம்ம செக்ரட்டரி அனௌன்ஸ் பண்ணிருக்காரு, டெஸ்ட் மேட்ச் இஸ் பேக். India is playing England ஆடுறாங்க. இங்கிலாந்து after how many 7 years. நான் என்ன கேக்குறேன்னா, it is very simple. இப்ப 2017 வேர்ல்ட் கப் நடந்த போது நிறைய பிளேயர்ஸ் இல்ல, நிறைய செலிபிரிட்டிஸ் they said that, oh god, this 50 overs is becoming too long to see in women's cricket அப்படின்னு. So அது தப்புன்றேன். Please see the skill. I want to just only tell one thing. There was a game in the semi-finals World Cup between India and Australia. A rain truncated game. It was reduced to 42 overs. 10 ஓவர்ல இந்தியா பேட்டிங் அங்கேயும் இங்கேயும் அலையுது. அதுல பர்டிகுலரா இந்த எல்எஸ் அலெக்சாண்ட்ரா பெரின்னு ஒருத்தங்க இருக்காங்க. இப்ப அவங்க என்னன்றத நான் சொல்றேன். இப்ப வந்து இந்த எலிஸ் பெரி அவங்களோட மிடில் நேம் அது. அவங்க வந்துட்டு T20ல உமன்ஸ் ODIல பேட்டிங்ல நம்பர் 7 in the world, bowlingல நம்பர் 8 in the world, all-rounder number 1 in the world. In the history of cricket that has happened after the ranking has been introduced, no male player has held a position in the top 10 in all 3 departments of the game.
சோ அவங்க விட்டு ஆட்டிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் 10 ஓவர்ல 35க்கு 2. வந்து எலிஸ் பெரிய மாதிரி ஒரு ஆளை நீங்க வந்து கான்டெக்ட்ல எடுத்து வந்ததுனால நான் கேக்குறேன். பல லெஜெண்ட்ஸ் இருக்காங்க இந்த மாதிரி. நம்ம இந்தியன் கிரிக்கெட்குள்ள கொஞ்சம் டீப் டைவ் பண்றதுக்கு முன்னாடி பல லெஜெண்ட்ஸ் இருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு வந்து ஐ திங்க் விமென்ஸ் கிரிக்கெட் ரோல் பிளே பண்றாங்க, ஒரு பெரிய ரோல், ஒரு மேனேஜரல் ரோல்ல பிளே பண்றது வந்து நம்ம ஷார்லட் எட்வர்ட்ஸ். ரொம்ப வருஷத்துக்கு இங்கிலாந்துக்கு விளையாட்டே இருந்தாங்க. ஐ திங்க் ஷி இஸ் நாட் பிளேயிங் தி கேம் எனிமோர். இப்ப ரீசெண்டா சாரா டெய்லர் ஆல்சோ குவிட் தி கேம் நினைக்கிறேன். சாரா டெய்லர் அமேசிங் விக்கெட் கீப்பர் ஃபார் இங்கிலாந்து, நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இவங்க எல்லாம் கேம் விட்டுட்டு வெளில போயிட்டு தே ஆர் இன்வால்வ் இன் டிஃபரன்ஷியல் கெபாசிட்டிஸ் இன் தேர் ஓன் கண்ட்ரீஸ் இல்லையா? இதை கண்டினியூ பண்ணிடுறேன். அப்புறம் 25 ஓவர்ஸ்ல we were 101 for 3, மித்தாலி ராஜ் அவுட். 42 ஓவர்ஸ் கேம். The rest is history. அந்த கடைசி 17 ஓவர்ல ஹர்மன்பிரீத் கௌர் சிங்கிள் ஹேண்டடா they took us to 281. She got 171 of 150. So the few sixes பாத்தீங்கன்னா நீங்க இந்த பொலாட் சொன்ன இந்த சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து பி சுசிலாமா பாண்டதான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஏன்னா எனக்கு புரியல அது வந்து வாட் கைண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஐ எம் சீயிங். ஸோ இப்போ இந்தியா பாத்தீங்கன்னா அந்த டோர்னமெண்ட்ல வந்துட்டு they lost to England 9 runs. அதுக்கப்புறம் இந்த T20 World Cupல they were unbeaten. They had a bad game in Melbourne. I'm talking about all the teams. Everyone is doing well. இப்போ நீங்க சாரா டெய்லரை பத்தி சொன்னீங்க. ஆடம் கில்கிறிஸ்ட் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, wish I can be as good a wicket keeper as Sara அப்படின்னு. என்ன பொறுத்த வரைக்கும் அவங்கள மாதிரி லெக் சைட்ல கலெக்ட் பண்ணி இந்த ஒத்த கையால வந்து ஸ்டம்பிங் பண்றது நான் யாரும் பார்த்ததே கிடையாது. So what kind of recognition if she applies for a wicket keeping role in any one of the men's team which she is so good at? அவங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நான் பார்த்திருக்கேன். She is extremely intelligent. My question is very simple. Will she be preferred? Give me an answer for this. For according to me the answer is no. சரி, இப்ப அதான் வந்து நான் கொஸ்டின் உங்ககிட்ட போடுறேன். நீங்க இவ்வளவு இதுவா அதான் என்ன சொல்றது ஃப்ரம் யுவர் ஹார்ட் பேசுறதுனால உங்களோட பாயிண்ட் என்ன? இப்ப ஒரு விமென்ஸ் டீம்ல வந்து ஒரு டபிள்யூ ராமன் கோச்சா இருக்காரு, ஒரு ரமேஷ் பவார் வந்து கோச்சிங் பண்ணிருக்காரு விமென்ஸ் டீமுக்கு. அதே மாதிரி we had different people. இன்ஃபேக்ட் வந்து விமென்ஸ் டீம் விமனே கூட கோச் பண்ணிருக்காங்க. அவங்க உங்களை பார்த்தா போரியா மஜும்தார் மாதிரி இருக்கு. உங்களே நினைக்கிறேன் இல்ல, விமென்ஸ் டீம் கூட பண்ணிருக்காங்க. சோ இப்போ நீங்க யுவர் பாயிண்ட் இஸ் தட் மென்க்கு வந்து விமன் டீமை கோச் பண்ற இது இருக்கிற மாதிரி women should be allowed to also apply and coach the men's teamங்கிறதா உங்க பாயிண்ட். is that what you're saying? இல்ல ஏன் நடக்காம ஃபீல் பண்றீங்களா? ஈக்குவலா ட்ரீட் பண்ணலன்றீங்களா? see that is what exactly I'm talking about. இப்போ நீங்க என்ன சொன்னீங்க, ஒரு பாயிண்ட் நீங்க பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. okay, if Mithali Raj has been called to interview, can she give the intelligence, can she give a drive on what is going to move forward to work with the batsman? If she is qualified, I don't want to be considered okay in the cricketer, male cricketer has played 100 test matches, I think we need to probably give the onus on him. I don't want to. ஒரு கேள்வி ஒன்று வருது. சாரி பிடாக், you told Ellis Piri is the only player in the world to hold a spot in top 10 list. After hearing this, my first thought was less competition the reason. Your thoughts அப்படின்னு சிதம் கனகராஜ் கேக்குறாரு. இந்த கேள்வி நீங்க எடுத்துக்கிறீங்களா நான் எடுக்கணுமா? நீங்களே கண்டுபிடி சார். அதாவது வந்து சிதம் கனகராஜ் நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னா, ஒருத்தரோட நான் இதை முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒருத்தரோட அச்சீவ்மெண்ட்டை நம்மளால மினிமம் பாராட்ட முடியணும். சரி, அப்படி பாராட்ட முடியலனாலும் அதை வேறதோடையாவது ஒப்பிட்டு பார்த்து அது எப்படி குறைவான ஒரு விஷயங்கிறத நம்ம சொல்லவே கூடாது. காம்படிஷன் வேர்ல்ட்ல இருக்கா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம். ஆனா காம்படிஷன் இல்லைங்கிறது எலிஸ் பெரியோட குற்றங்கிற கிடையாது. அவங்க நான் ட்ரெயின் பண்ணி பார்த்திருக்கேன். நான் வந்து சிட்னில அவங்க நியூ சவுத் வேல்ஸ்ல வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. பிடாக் இம்பார்ட்டன்ட் ஸ்டோரி. நான் கேன்பரா போயிருந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் 2011 டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா 11-12. அப்போ ஒரு சின்ன பொண்ணு ஒரு அவங்க அப்பாவோட வந்திருந்தாங்க கேன்பராக்க. வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் பின்னாடி போய் நெட்ஸ்ல ப்ராக்டிஸ் மேட்ச் எங்களுக்கு இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா, ஏதோ ஒரு பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர்ஸ் லெவனோ அதோ. அந்த கேம்ல ஒரு சின்ன பொண்ணு வந்து போலிங் போட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா பால் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் போலிங் போட்டு திரும்பி வந்துட்டேன். திருப்பி போனா திருப்பி அந்த பொண்ணு போலிங் போட்டுனே இருக்கு. அந்த பொண்ணு ஷி வெண்ட் ஆன் டு பிகம், அவங்க தான் எலிஸ் பெரி. நான் அதுக்கப்புறம் அவங்க ட்ரைனிங் மெக்கானிசம்ஸ் எல்லாம் பாத்திருக்கேன். 2015 டூர் போகும்போது நியூ சவுத் வேல்ஸ்ல அதே ஜிம்ல ஷி யூஸ் டு ட்ரெயின். அவங்க கிளீன் பண்ணுவாங்க, 40 கிலோஸ் 35 கிலோஸ் கிளீன் பண்ணுவாங்க. கிளீன்னா ஒரு கிளீன் எக்ஸசைஸ் பண்றதுங்கிறது men also do a similar exercise. அவங்க அது ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் நாட் அ சர்ப்ரைஸ் தட் ஷி இஸ் தேர். சிதம் கனகராஜ் நம்ம எலிஸ் பெரிய மட்டும் பத்தி பேச வேணாம். ஆஸ்திரேலியால செவரல் கிரிக்கெட்டர்ஸ் இருக்காங்க. நியூசிலாண்ட்லயும் இருந்தாங்க. சூசி பேட்ஸ் ஒரு கிரிக்கெட்டர் பார் எக்ஸலன்ஸ். ஷார்லட் எட்வர்ட்ஸை பத்தி பேசணும். இப்போ ஆஸ்திரேலியால இருக்காங்க. அவங்க பேர் என்ன, ஒரு பவர் ஹிட்டர் பா, ஐயோ மறந்துட்டேன். நம்பர் 3 ஆடுவாங்க. மெக்லானிங் கேப்டன் பண்ணாங்க. மெக்லானிங் கிடையாது, இன்னொருத்தங்க ஹீலி ஓபனிங் பேட்ஸ்மேன் மிச்சல் ஸ்டார்க்கோட வைஃப். அவங்க இல்ல, நிறைய பேர் இருக்காங்க. விலானின்னு ஒருத்தங்க இருக்காங்க. விலானி கிடையாதுப்பா. ஐயோ ஓகே, எனக்கு டக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது, நான் சொல்றேன். அதே மாதிரி நியூசிலாந்துல ஒரு பிளேயர் இருக்காங்க, சூசி டிவைன் அப்படின்னு சொல்லிட்டு, பியூட்டிஃபுல் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் தி பால். இந்த மாதிரி எக்கச்சக்க நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க.
ஸோ காம்படிஷன் குறைவா இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால யாரையுமே வந்து நம்ம வந்து அவங்களோட அச்சீவ்மெண்ட் அண்டர்மைன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. பீடாக், அடுத்த கேள்வி வரதுக்கு முன்னாடி நான் அப்படியே உங்ககிட்ட கேட்கறேன். சரி, கொஞ்சம் நம்ம இந்தியன் கிரிக்கெட் ஹிஸ்டரிக்குள்ள வரலாம். இந்தியன் கிரிக்கெட் பாத்தீங்கன்னா 1970s இந்தியன் விமன்ஸ் டீமே ஃபர்ஸ்ட் விளையாட ஆரம்பிச்சாங்க. அது ஒரு கிரிக்கெட்டா கருதி அப்பதான் ஸ்டார்டே பண்ண ஆரம்பிச்சாங்க. 1978 ஃபர்ஸ்ட் விமன்ஸ் வேர்ல்ட் கப் நடத்தினாங்க. விமன்ஸ் வேர்ல்ட் கப்ல சாரி சூசி டிவைன்ல சோஃபி டிவைன் பா சாரி இப்பதான் ஒரு மெசேஜ் வந்து சூசி டிவைன் கிடையாது, சூசி பேட்ஸ் அண்ட் சோஃபி டிவைன். கரெக்ட். ஸோ 1978 ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் ஆனாங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆனாங்க இந்தியா வெஸ்ட் இண்டீஸோட அட் சின்னசுவாமி ஸ்டேடியம் நினைக்கிறேன். 1976 அந்த பீரியட்ல சரியா ஞாபகம். ஃபர்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் ஆனாங்க. மொத்தமா எவ்வளவு டெஸ்ட் ஆடி இருக்காங்க? ஒரு 30 டெஸ்ட் ஆடி இருப்பாங்களா இந்தியா? சான்ஸே கிடையாது. எங்க நீங்க 30 டெஸ்ட்ன்றீங்க? நீங்க ஓவராலா 1970s இப்போ வரைக்கும் சொல்லுங்க 30 டெஸ்ட் ஆடி இருப்பாங்க மேக்ஸிமம். நீங்க எல்லா பிளேயர்ஸும் பாத்தீங்கன்னா நாட் மெனி would have even played 10 டெஸ்ட் மேட்சஸ். நீங்க மத்த இங்கிலாந்து இவங்களையும் பாருங்க. நான் என்ன கேக்குறேன்னா, இட் இஸ் வெரி சிம்பிள். why are they deprived from playing test cricket? இப்போ நீங்க நான் ஒன்னே ஒரு கேள்வி கேக்குறேன். நான் வந்து ஒரே ஒரு பெத் மூனி இஸ் a wicket keeper, சாரி the opening batsman left hander நினைக்கிறேன். பெத் மூனி இல்ல. okay, I'm not able to remember. I will bring it on anyway. இப்போ நான் ஒரு டிஃபரண்ட் பீஸ்ட். சேத்தேஸ்வர் புஜாரா 323 பால்ல 13 ரன் அடிச்சா அத சாப்பாடு வந்துட்டு எங்க வீட்டுல கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது பேரு ஆஷ்லி கார்ட்னர். சோ நான் வந்து இப்ப டெஸ்ட் கிரிக்கெட்ல நான் உங்களை கேக்குறேன், நீங்க எத்தனை ரிஷப் பண்ட், எத்தனை ஆடம் கில்கிறிஸ்ட், எத்தனை குவிண்டன் டி காக் who can score 100 of 100 balls on a regular basis டெஸ்ட் கிரிக்கெட்ல எத்தனை பேர் இருக்காங்க? சோ புஜாரா ஆடுற டிஃபென்ஸ பாக்குறீங்க, மித்தாலி ராஜ் ஆடுற டிஃபென்ஸ ஏன் பார்க்க மாட்டீங்க? ஐ ஜஸ்ட் ஹேவ் a question for you. Why there is no பீடா? அதான் வந்து காலகட்டமும் மாறிட்டு வருது பீடா. நம்ம வந்து நடந்து முடிஞ்சதை வந்து ஆப்வியஸ்லி நடந்து முடிஞ்சதே வந்து ஒரு எவால்விங் பீரியட் நம்ம நினைச்சுக்கலாம். இப்ப இருக்கிற இடத்துல இப்ப ரீசெண்டா ஒரு டெவலப்மெண்டே பாத்திருக்கேன். விமன்ஸ் கிரிக்கெட்டோட பிளஞ்சுக்கு அப்புறமா எங்களோட அகாடமி ஃபவுண்டேஷன்லாம் கூட நிறைய பொண்ணுங்க வர ஆரம்பிச்சாங்க கிரிக்கெட் விளையாடுறதுக்கு. இன்ஃபேக்ட் வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் ஆர் மோர் வில்லிங் டு சென்ட் தேர் கேர்ள்ஸ் ஃபார் அகாடமி டு ட்ரெயின் அண்ட் ஆல் தட். இன்ஃபேக்ட் ஷிகா பாண்டேயோட ஒரு இன்டர்வியூ வருது பாருங்க. இட் பி a lovely இன்டர்வியூ. ஷிகா பாண்டே மாதிரி ஒரு இன்டெலெக்சுவல் கிரிக்கெட்டர் நான் பார்த்தது கிடையாது. இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர். இப்போ அவங்க நல்லா டீசெண்டா பேட்டிங் ஆடுவாங்க டவுன் தி ஆர்டர். ஸோ எனிவே கோயிங் பேக் பீடா, இப்போ டைம்ஸ் மாறிட்டு வருது. ஸோ ஐ ஃபீல் இந்த மாதிரி டைம்ஸ்ல விமன் இன்னும் என்ன பண்ணினா தேர் கிரிக்கெட் வில் பி பெட்டர்? லாங்கர் டியூரேஷன் கிரிக்கெட் ஆடணுமா, இல்ல மோர் டுவர்ட்ஸ் T20 கிரிக்கெட்டா, வேற என்ன சேஞ்சஸ் பண்ணலாம்? லுக், நான் ஆனஸ்டா சொல்லிடுறேன். நான் ஒன் டே எல்லா மேட்சையும் பார்ப்பேன். இப்ப இருக்க கென்யா நைஜீரியா உமன்ஸ் டீம் ஸ்ட்ரீம் பண்ணி பாத்துருவேன். சோ நான் T20 கிரிக்கெட்டையும் பார்த்துட்டேன், வேர்ல்ட் கப்பையும் பார்த்துட்டேன். இப்ப டெஸ்ட் இந்தியா ஆடுறாங்கன்னா அதையும் பார்ப்பேன். தேர் இஸ் அப்சல்யூட்லி நத்திங் கால் a lack of quality. It's a lack of promotion. இப்ப I was so happy. இப்ப நான் சொல்றேன், எந்த ஒரு வெறியோட நான் வந்து ஐபிஎல் மென்ஸ் பார்த்தேன்னா அதோட நிறைய வெறியோட ஜமாரி அத்தை போட்டு ஆடுறதையும் இந்த சோஃபி எக்லஸ்டோன் போடுற she is bowling at 6 km/h. நிறைய நம்ம ஆளுங்க போடுறது இல்லையா? அந்த ஆம்பால் வந்து அடிக்குது பாருங்க, சாலமன் பாப்பைய மாதிரி சொல்றேன். அதுக்கு ஆன்சரே இல்லையா? சோ அந்த மாதிரி இருக்கும்போது வாட் எக்ஸாக்ட்லி இஸ் நீடட்? இப்போ நீங்க 4 மேட்ச் பண்ணீங்களா? ப்ளீஸ் ட்ரை அண்ட் மேக் இட் 14 days during the IPL. இப்போ 100 டோர்னமெண்ட் நடக்க போகுது. உமன்ஸ் ஆர் ஆல்சோ ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட்டிங். KFC பிக் பேஷ் ஒரு 2-3 வருஷமா பாத்தீங்கன்னா ஆடுறாங்க. வாட் தே நீட் இஸ் ப்ரமோஷன், வாட் தே நீட் இஸ் சப்போர்ட். நீங்க குவாலிட்டியோ டெக்னிக்கோ அந்த லாரா உல்ஃபர்ட் நேத்து ஆடினாங்க. ஐ ஜஸ்ட் லாஸ்ட் mind seeing the way she is playing, offering the full face of the bat. It was South African names la eppadi Perry is the first female and the second overall to play both cricket and football World Cup after Sir Vivian Richards. Of course we are aware of that. Thank you Bharatwaj, thank you. தெரியாது உங்களுக்கு, நீங்க கிரிக்கெட் மட்டும் தானே பாப்பீங்க, உங்களுக்கு எங்க ஃபுட்பால் அது தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்ல. பயங்கரமான அத்லீட். எனிவே நான் என்ன கேட்கணும், ப்ரமோஷன் சொல்றீங்களா? யார் ப்ரமோட் பண்ணணும்? நம்ம மக்களாகி நம்ம தானே பார்க்கணும். நம்ம பார்த்தா ப்ரமோட் ஆக போகுது. சரி, நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, நான் வந்து ஒரு ஃப்ரீ ப்ரமோஷன் பண்ணுவேன். ஏய், இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸ் டீம் ஆடுறா, கொஞ்சம் பாடுறான். ஒரு 20 hours அப்புறம் மேட்ச். Nitin Teginamani, I happened to see your tweet also, Nitin. Thank you so much for following our channel. And anyway, revenue, everything is. See, I'll just give you a little or chinna or sorry P Doctor to take you off the track. Nitin, long time ago, I can't, அதாவது timeline சொல்ல முடியல. First Indian cricket men's cricket match was telecasted on DD. So அப்ப டெலிகாஸ்ட் பண்ணும்போது டிடிக்கு BCCI பைசா கொடுப்பாங்க மேட்ச் டெலிகாஸ்ட் பண்றதுக்கு. அப்பா எங்க மேட்சை டெலிகாஸ்ட் பண்ணுங்கப்பா, எங்க மேட்சை டெலிகாஸ்ட் பண்ணுங்க, BCCI பைசா கொடுப்பாங்க. From there, now actually television channels, digital channels, all of them come, they pay money and take rights from BCCI. That's how it's turned.
ஸோ பேசிக்லி திஸ் ரெவென்யூ அண்ட் ஆல் தட் அது எல்லாமே ஒரு விஷய சர்க்கிள் தானே. இஃப் யூ டேக் த கேம், பட்டி தொட்டிக்கெல்லாம் கேம் எடுத்துட்டு போனோம், பட்டி தொட்டியில இருக்கிற விமன்லாம் நம்ம மேட்ச் ஆடுறத பார்த்தோம், அவங்க கிரிக்கெட்டை பாக்குறோம், அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், விமன் ஸ்போர்ட்டே இந்தியால ப்ரமோட் ஆகணும். ஸ்போர்ட்டே இந்தியாவில் அவ்வளோவா ப்ரமோட் ஆகுதுன்னு நான் ஃபீல் பண்றேன். விமனும் ஸ்போர்ட்ல வரணும், ஏன்னா இட் டீச்சர்ஸ் வேல்யூபிள் லைஃப் லெசன்ஸ் அப்படிங்கறத என்னோட தாழ்மையான கருத்து. பீடாக், சாரி டு அபவுட் ஃபீமேல் காமெண்டேட்டர்ஸ், வெரி ஃபியூ. Isha Guha is lovely to hear. High time we need Indian female commentators. Every panel has to have a female commentator. See, again, Nitish Kumar, wonderful, amazing to hear your thoughts. But I would say, இது வந்து like Pidog said, it is not like அவங்களுக்கு கம்பல்சரியா கொடுக்கணும், எடுத்துட்டு வரணும் அப்படிங்கறதோட they are amazing தான் சொல்றேன். ஐபிஎல்லாம் ஈசா குஹா மட்டும் கிடையாது, நீங்க தப்பா பேசுறீங்க. ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் வராங்க, லீசா ஸ்டலேகர், சவுத் ஆப்பிரிக்கன், அவங்க பேர் என்ன ஜோன்ஸ், மெலானி ஜோன்ஸ். அண்ட் தென் ஐ திங்க் லீசா ஸ்டலேகர் வராங்க. ஏன் நம்ம அஞ்சும் சோப்ரா, இன்ஃபேக்ட் நிறைய இடத்துல வந்து அதுக்கு இது அஞ்சு வாட்டி சோப்ரா மூஞ்சியை போட்டு அஞ்சும் சோப்ரான்னு போடுவாங்க. அதே மாதிரி ஒரு மீம் மெட்டீரியல், அஞ்சும் சோப்ரா 5 போட்டோ இருக்கும். இப்ப இன்னொருத்தர் வந்திருக்காரு ஸ்ரீலங்கால, 10 நிசான்கா அப்படின்னு. சோ அதை பத்தி நம்ம பேசலாம். எனிவே, சோ எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, பேசிக்லி விமன் ஆர் குட், ரொம்ப நல்லா பேசுவாங்க. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா லீசா ஸ்டலேகர் அண்ட் மெலனி ஜோன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க இயன் பிஷப்போட பேசும்போது the commentary is amazing to hear. You will be, I'm usually blown away. அவங்க கொடுக்குற ஸ்டாட்ஸ், அவங்க கொடுக்குற கேம் பிளே அண்ட் பிளே ஸ்டாட்ஸ்லாம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். பீடாக், தாட்ஸ் ஆன் காமெண்டேட்டர்ஸ் அண்ட் ஆல் தட். ஐபிஎல் நிறைய பேர் பண்றாங்கல்ல, நிறைய பேர் பண்றாங்க. அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கன் 2 பேர் இருக்காங்க, கேஷ் நாயுடு, நத்தாலி ஜெமெனோஸ் அப்படின்னு இருக்காங்க. இப்போ ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பேசுற இதை வச்சே வந்துட்டு இந்த டெப்த் ஆஃப் நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். They were so beautiful to hear the technical points, what they are coming out. ரொம்ப நேச்சுரலா இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க let it be commentary, let it be a coaching job, let it be an administrative job. I want to make sure only one thing: when a male cricketer is coming, former cricketer is coming, I don't want us to be going on, okay, இவர் இவ்வளவு பெரிய கிரிக்கெட் ஹீரோ, லெஜெண்ட், so இவர் அப்ளை பண்ணிட்டாரு, சாரி, I don't want that rejection to happen. If you really feel both of them to be put on the same plate. அதே மாதிரி நீங்க கேக்குறீங்க இன்னொன்னு, இப்ப இந்த பாயிண்ட் நான் வந்து இது பண்ணேன்னா ரொம்ப சிம்பிள். I want all the domestic games that has been played has to be telecasted live. That's the only way you can promote. இப்ப நிறைய பேருக்கு நான் உங்களுக்கு கேக்குறேன், இப்போ நானும் நீங்களும் ஒரு கிரிக்கெட் வெறீங்க, எல்லாத்தையும் பாக்குறோம், ஆஸ்திரேலியன் பிளேயிங் 11, இந்த பிளேயிங் 11 எல்லாத்தையும் சொல்ல முடியும். நிறைய பேர் சாக்கர் வேர்ல்ட் கப் வரும்போது, இன்க்ளூடிங் மீ, I will only see the soccer. நந்திதா மகாலிங்கம் கேட்டிருக்காங்க, ஆக்சுவலா your girls are interested in cricket. தெரியல, இப்போதைக்கு மேட்ச் பாக்குறாங்க, என் பேரை ஏன் மைக்ல சொல்லன்னு 2 பேரும் கேட்டிருக்காங்க. அவங்க இன்ட்ரெஸ்டட்னா மோர் தென் ஹாப்பி. ஆனா டெஃபினட்டா I will encourage them to play some sport in some form or the other. Thanks Nandita, thanks for your question. Continue, Pidok. So that is how you got to promote. நீங்க 38 டீம் டொமஸ்டிக் மென்ஸ் டீம் வச்சிருக்கீங்க. The strength is not as much of women's cricket. I'm not talking only about Indian domestic. I'm talking about all domestic cricket. இந்த சவுத் ஆப்பிரிக்கா எல்லாம் பாத்தீங்கன்னா it is a real struggle for you to get recognition in domestic cricket. நிறைய பேர் domestic cricket ஆடிட்டு domestic cricketல நின்னுறாங்க. They don't come to the international cricket. So domestic cricketல do you have a revenue? Can you make a living out of it? Only then you can encourage people to come and play domestic cricket where they feel even I end up with domestic cricket, I got something to do. இப்ப நான் கேட்கிற கேள்வி அதான், டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடிட்டு இந்தியன் கிரிக்கெட்டுக்கு வர முடியல, ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டுக்கு வர முடியல, பட் தட் பர்டிகுலர் கேர்ள் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இன்டெலிஜென்ட். இஃப் ஷி அப்ளைஸ் ஃபார் எ ஜாப். தாய்லாந்து டீம்ல இருந்து ஒரு பிளேயர் ஆடுனாங்களே நம்மளோட T20 சேலஞ்ச்ல, T20 சேலஞ்ச் விமென்ஸ் T20 சேலஞ்ச்ல, அவங்க பேர் ஃபீல்டிங் அப்படியே பாஞ்சி கிஞ்சி பிடிச்சாங்களே. நான் என்ன கேட்கறேன்னா, ஷீ இஸ் பிளேயிங் நவ, ஷீ இஸ், யூ நெவர் நோ ஹவு குட் இஸ் ஷீ when it comes to understanding cricket or teaching what she knows in future. நாளைக்கு இப்ப நீங்க ஒரு தாய்லாந்துல இருந்து ஒருத்தவங்க அப்ளை பண்றாங்க அப்படின்னா, வாட் ஐ வாண்டட் டு நோ இஸ் whoever it is, okay, உனக்கு சரக்கு இருக்கா, நீ என்ன பண்ணுவ இந்த டொமைன்ல எனக்கு சொல்லு. Are people given enough chance and then you evaluate it and give them the opportunity? That is what நடக்கன் சண்டம் அவங்க பேரு. அவர் நடக்கவே இல்லை, டைவ் தான் அடிச்சாங்க. அதோட டைவிங் சண்டம்னு வச்சிருக்கணும், தப்பா வச்சுட்டாங்க பேரு. நிறைய டைவ் அடிச்சாங்க, போய் ஒரு டைவ் அடிச்சு பிடிச்சாங்க. எனக்கு என்னன்னா, எனக்கு வந்து உங்களோட இன்டென்ட் கம்ப்ளீட்டா புரியுது. அதாவது they must also be given equal opportunity அப்படிங்கிறது உங்க இன்டென்ட்டா இருக்கு. அது வெளியில வரும்போது சம்டைம்ஸ் வந்து எப்படி வருதுன்னா, அவங்கள வந்து நீங்க பின்னாடி பின்படுத்தி பாத்துறாதீங்க, இன்னொரு கிரிக்கெட்டருக்கு ஒப்பிட்டு சேமா ஈக்குவலா வச்சு பாருங்க அப்படின்னு சொல்றீங்க. அது எனக்கு டோட்டலா புரியுது. நம்ம ஞாபகப்படுத்திக்க வேண்டிய விஷயம் இங்க என்னன்னா, கேள்விகள் கரெக்டா கேட்கணும். ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணி வந்தா கேள்வியை கரெக்டா கேட்டா, அவங்க பதில கரெக்டா சொன்னா அவங்க எலிஜிபிள் ஆறாங்க. It doesn't matter where they come from, who they are, what their accomplishments are. ஏன்னா சொல்லி கொடுக்கறவங்க, நம்ம ஸ்கூல்லயும் அதை முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஸ்கூல்ல கூட சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸ் எல்லாரும் டாக்டர்ஸ் கிடையாது.
ஆனா உருவாக்குற டாக்டர்ஸ்க்கெல்லாம் டீச்சர் ஒரு நார்மல் டீச்சிங் கோர்ஸ் படிச்சவங்களா தான் இருக்காங்க. I hope there will be a women IPL in the future. Your thought on how it will improve the women's sport. Okay, women's Indian cricket. Thoughts, Speed-Dog, IPL வருமா women's futureல? வருமான்னு கேட்காதீங்க, வரணும்னு கெஞ்சிறேன் நானு. வருமான்னு கேட்காதீங்க, வரணும். இப்ப 4 days பண்ணாங்க இந்த ஐபிஎல்ல, அதை ஒரு 15 days பண்ணி இன்னும் நிறைய பிளேயர்ஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னொன்னு நீங்க 4 மேட்ச் 2 மேட்ச் நாக் அவுட்னா என்ன பண்ணுவீங்க? எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கணும். So the seriousness of the game goes back. இப்போ தாய்லாந்துல இருந்து ஒருத்தர் வந்திருக்காங்கன்னா சரி ஒரு மேட்ச் நான் சான்ஸ் கொடுக்குறேன். I don't want that to boil out on that. இப்போ ஒரு 15 மேட்ச் அட்லீஸ்ட் வந்து ஒரு 15 நாள்ல வந்து ஒரு 5 மேட்ச் எல்லாருக்கும் அதை கரெக்டா ப்ரமோட் பண்ணுங்க. Make sure that the same kind of things that is happening, people talk about it and lot of things that is happening. அவங்க எப்படி ஆடுறாங்க ஒரு let them score. See, I'm only telling one thing. இப்போ பொலார்டு வந்து 110 மீட்டர்ல அடிக்கிறார் 6. இப்போ ஒரு DeAndre Dottin will hit a 6 that is 65 meters. A 6 is a 6. Don't differentiate between the length and the power of the shot. Please enjoy the cricket. That is where you can promote ladies cricket, which they deserve it very badly. ரைட். தேவேந்திர குமார் ஒரு அழகான காம்ப்ளிமெண்ட் கொடுத்திருந்தார் நம்ம 2 பேருக்குமே. நீங்க பயங்கரமா பேசுறீங்க, நீங்க இல்லைன்னா என் சேனலே நடத்த முடியாது அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்திருக்காரு Speed-Dog. ஸோ தேவேந்திர குமார், தேங்க்யூ ஆன் பிஹாஃப் ஆஃப் போத் பிரசன்னா அண்ட் ஐ ஆம் அப்படின்னு சொல்லி பயங்கர போட்டோட Southampton declared as venue for WTC final. லவ்லி, நைஸ். Southampton ஓகே, நிறைய மெமரிகள் இருக்கு. அது இன்னும் நிறைய மெமரிகள் கிரியேட் பண்ண ஆசைப்படுறேன். ரைட். எனிவே Speed-Dog, ஒரு இம்பார்ட்டன்டான சிச்சுவேஷன்ல நம்ம இப்போ இருக்கோம். நம்மளோட இந்தியன் லெஜெண்ட்ஸை கொஞ்சம் ரீவிசிட் பண்ணலாம். அதாவது 4 நேம். ஜான்வி பட்டேல், தேங்க்யூ சோ மச் சார் ஃபார் குட் செஷன், குட் வைப்ஸ். ஓ தேங்க்யூ ஜான்வி. ரைட். ஸோ பேசிக்கலி என்னன்னா 4 இந்தியன் லெஜெண்ட்ஸ் ஃப்ரம் தி பாஸ்ட் ஹூ கான்ட்ரிபியூட்டட் இம்மென்ஸ்லி டு இந்தியன் கிரிக்கெட். அதாவது எப்படின்னா அவங்களோட கான்ட்ரிபியூஷன்லாம் வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, பொறிக்கப்பட வேண்டும், அந்த இதுல பொறிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாந்தா ரங்கசாமி, சந்தியா அகர்வால், அப்புறமா நம்ம சுதா ஷா, அப்புறம் I'm forgetting one more name. Diana Edulji. He was also on the committee for the BCCI. இவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸை பத்தி கொஞ்சம் டச் அப் பண்ணுங்களா பிரசன்னா? See, as a cricketers, they've done marvelously, and few of them are also getting to coaching. இப்போ சுதா ஷா கோச் பண்றாங்க, மம்தா பேபி டீம் ஹெட் கோச்சா இருந்தாங்க ரொம்ப வருஷத்துக்கு இல்லையா? ஆமா. சோ இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இட் இஸ் வெரி சிம்பிள். இப்போ நான் சொல்றது, இப்போ சுதாஷா கோச்சா இருக்காங்க, சாந்தா ரங்கசாமி நிறைய கோச் பண்றாங்க, எனக்கு அவங்களுக்கு தெரியும். இப்போ வாட் கைண்ட் ஆஃப் ஃபேம், நேம் ஆர் பப்ளிசிட்டி வாட் தே ஆர் கெட்டிங். இப்போ நீங்க இந்த 3 மேட்ச்ல பாத்தீங்கன்னா இந்த ஐபிஎல்ல வந்துட்டு யூ கேன் see them sitting there. It gave me a real nice feeling. எனக்கு என்ன வேணும்னா, இப்போ இவங்க இந்த சாந்தா ரங்கசாமியில நீங்க பேசுறது கேளுங்க, டயானா எட்ஜி பேசுறது கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். அந்த கிரிக்கெட் நாலேஜ் வந்து வெல்த் ஆஃப் நாலேஜ் இருக்கும். Why are they not part of a men's IPL? Whether they're not approaching or they're not giving chances, that is what exactly I wanted to know. The commentators ஓரளவுக்கு வந்துட்டு இருக்காங்க. The biggest thing what I want to see, இவங்க யார் உட்கார்ந்து இருக்காங்க, சாந்தா ரங்கசாமி is going to be the assistant coach for one of the teams. நாளைக்கு ஏதோ ஒரு புனே கிளாடியேட்டர்ஸ் வருது, அகமதாபாத் ராக்கெட்ஸ் வருது, அவங்க உட்காந்துருக்காங்க. That is going to be the real victory for people who have done so much for the game of cricket in the past. Is it going to happen? That's what exactly want to happen. இந்த 4 பேரை பத்தி நீங்க சொல்லியிருக்கீங்க. எத்தனை பேருக்கு இந்த 4 பேரை பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? They have contributed so much in the past for Indian cricket. Please tell me how many percentage of audience who follow cricket, who know cricket, will know about these people. இவங்களெல்லாம் வந்து நம்ம பீப்புள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது வந்து ஓரளவுக்கு நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லலாம் நம்ம இப்ப சேனல்ல பண்றதுனால. பட் ஐ திங்க் இதோட பெரும்பாலான ரெஸ்பான்சிபிலிட்டி மீடியா சார்ந்தது இல்லையா பிரசன்னா? அவங்கள பத்தி பேசுறதோ இல்ல அவங்கள பத்தி எடுத்துட்டு வரதோ, சின்ன விஷயங்கள் செஞ்சா எதை வந்து பிரபலப்படுத்தி பேசுறோமோ அதுதான் மக்களை போய் சேரும். ஸோ இதுவும் அந்த மாதிரி விஷயம் தான். ஸோ நம்ம வந்து பின்னாடி என்ன நடக்கலங்கிறத பேசுறதோட முன்னாடி என்ன நடக்கணும் அப்படிங்கறத பத்தி பேசுறது தான் பெட்டர். Do more shows and talk about women cricket. You guys always bring real perspective which you don't hear. Okay, thank you Mani. Our intention is to only take things forward. பழசுல ரொம்ப நாள் கசிடிட்டில ஒதுங்க கூடாதுன்னு நம்புறேன். பழசுல நிறைய தப்புகள் நடக்கும், ஆனா தப்புகள்ல இருந்து கத்துக்கிறது தான் மனித இனத்துக்கான ஒரு வேல்யூவா பாக்குறேன். எனிவே பிரசன்னா, இப்ப நம்ம பிரில்லியன்ட் ஆப்ஷன் ஒப்பீனியன்ஸ்ல பிரசன்னா சார், வாஷிய தெரியாத அளவுக்கு மக்களுக்கு அவர் அக்காவை தெரியுமா? ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ரைட். வாஷியோட அக்காவும் இதுக்கு நான் சொல்றேன், அவங்க வந்து ஷைலஜா அப்படின்னு தமிழ்நாடுக்கு ஆடி இருக்காங்க, டீசன்ட் கிரிக்கெட்டர். அததான் தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஐ எம் ட்ரைங் டு சே. இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி வரேன் இந்த கொஸ்டினுக்கு. ஐ வாண்ட் டு ரியலி டெல் திஸ். இப்ப எல்லாரும் வந்து இப்ப மெசேஜ் எல்லாம் நான் படிக்கிறேன், மித்தாலி ராஜ் இஸ் as great as Virat Kohli, she has to be put in that same pedestrian as Virat Kohliன்னு. இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நான் ஒரு Dream 11 ஒரு இதை பாக்குறேன், இல்லைன்னா ஒரு பேங்க் அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறேன், இல்ல ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறேன். எல்லாத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா
ஒரு கோலி வராரு, ரோஹித் சர்மா வராரு, அஸ்வின் வராரு, ரவீந்திர ஜடேஜா வராரு. ஏன் மித்தாலி ராஜ் வரமாட்டேன்றாங்க? ஏன் ஜுலான் கோஸ்வாமி வரமாட்டேன்றாங்க? ஓரளவு சேஞ்சஸ் நடக்குதே பிரச்சனை. ஓரளவு சேஞ்சஸ் நானே பாத்திருக்கேன். இவங்க ஸ்மிருதி மந்தனா வராங்க, மித்தாலி ராஜ் வராங்க, ஹர்மன் பிரீத் கௌர் கூட கனரா பேங்க்ல வந்தாங்க. நான் பார்த்தேனே ஓரளவுக்கு சேஞ்சஸ் நடக்குது. நான் அதை தான் சொல்ல விரும்புறேன். ஏன் வரல அப்படின்னு கேட்கறோம். டெஃபினட்டா மாற்றங்கள் நடக்குது. அந்த மாற்றங்கள் இன்னும் ஃபாஸ்டர் பேஸ்ல நடக்க வைக்கிறது தான் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. லக்ஷ்மி ஸ்ரீராம் கேட்டிருக்காங்க, விமென்ஸ் கிரிக்கெட் ஹஸ் பிகம் பாப்புலர் நவ் தட் வாட் இட் வேர் ஃபியூ இயர்ஸ். ஓகே, பிஃபோர் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ விமென்ஸ் கிரிக்கெட் கொஞ்சம் டெஃபினட்டா பாப்புலாரிட்டி அடைஞ்சிருக்க பிரச்சனை. அதுல வந்து டவுட் சந்தேகமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசை இருந்தது. இப்போ ஒரு ஐசிசியோட பங்குல இருந்து நம்ம பார்த்தோம்னா சஹி ஹே மித்தாலி அண்ட் ரோஹித் இன் த சேம் ஆட். எஸ், கரெக்ட். விஜய் சூப்பர், பெர்ஃபெக்ட் பாயிண்ட், ரைட். எனிவே, சோ நான் என்ன சொல்ல நினைச்சேன்னா, ஐசிசியை பொறுத்த வரைக்கும் இப்ப ஒரு கிரிக்கெட்டை குளோபல் ஸ்போர்ட் ஆக்குறது, அதாவது இப்போ 8 to 10 டீம்ஸ் ஆடுறாங்க ஒரு மெயின் பிளாட்ஃபார்ம்ல. அதை தவிர டயர் 2ல ஆடுறாங்க, நிறைய டீம்ஸ் ஆடுறாங்க. நேபாள் என்கிட்ட சந்தீப் லமிச்சானே கூட சொன்னாரு, நேபாள் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறது தான் எனக்கு ஆம்பிஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாரு. ஆப்வியஸ்லி என்னன்னா ஸ்கில் பேரிட்டி. இந்தியாலாம் வந்து ரொம்ப வருஷமா கிரிக்கெட் ஆடுது. ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து 19th centuryல இருந்து கிரிக்கெட் விளையாடுறாங்க. ஸோ அவங்களோட கம்பீட் பண்றதுக்கு ஒரு புது டீமுக்கு இட்ஸ் கோனா டேக் டைம். ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடி எல்லாரும் கேக்குறீங்கல்ல, டெஸ்ட் கிரிக்கெட் ரெட் பால் என்ன ஏதுன்னு, அது விளையாடினாதாங்க கிரிக்கெட் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். அப்பதான் சாம்பிள் சைஸ் ஆஃப் பிளேயர்ஸும் உயரும். ஆனா விமென்ஸ் கிரிக்கெட் இன்னும் ஓரளவுக்கு நேசன் ஸ்டேஜஸ்ல தானே இருக்கு இன் கம்பேரிசன் டு மென் கிரிக்கெட். 1870ல ஆட ஆரம்பிச்ச ஒரு ஸ்போர்ட்டுக்கும் 1978ல ஆட ஆரம்பிச்ச ஸ்போர்ட்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஸோ ஐசிசி வந்து இது விமென்ஸ் கிரிக்கெட்டை இன்னும் வைடர் ஸ்பேனா இன்னும் நிறைய கண்ட்ரிஸ் இன்க்ளூசிவா வச்சு விளையாட வைக்க முடியாது. டெஃபினட்டா பண்ணணும். நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு இது சொல்றேன். 2026 வேர்ல்ட் கப்ல 10 டீமா எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்க. 2029ல 12 டீமா பண்ண போறாங்க. தட் இஸ் லேட்டஸ்ட் நியூஸ். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து ஒன்னு பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க, இந்த காம்படிஷன் லெவல்ஸ். இப்ப அண்டர் 19 வேர்ல்ட் கப்ல லாஸ்ட் இயர் ஜப்பான் ஃபர்ஸ்ட் டைம் குவாலிஃபை ஆனாங்க. தே ஆர் ப்ளோன் அவுட் இன் எவ்ரி சிங்கிள் கேம். அடி வாங்கி திரும்பி போறது இல்ல பெரிய விஷயம், அடி வாங்கினே இருக்கணும். அடி வாங்கின ஸ்ரீலங்கன் டீம் தான் ஆல் ஆஃப் அ சடன் 1996ல வேர்ல்ட் கப் ஜெயிச்சாங்க. அடி வாங்கிட்டே இருந்த பங்களாதேஷ் டீம் தான் 2007ல ஸ்டார் ஸ்டார்டட் இந்தியன் டீம். they knocked them out in the world cup in 2000. இப்ப பங்களாதேஷ் நீங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, can anyone can take Bangladesh lightly home and away? So more opportunities you give, only then it is going to spread. இப்ப என்னோட ஆசை என்னன்னா, ஒரு வேர்ல்டு கப்னா ஒரு 32 டீம் ஆடணும். Forget about the competition. You can always have the same kind of format what you used to have in soccer. Probably நீங்க என்ன யோசிப்பீங்க, if you want India to play against all the teams, Australia to play against all the teams, the way you want to really improve cricket, this is the only way. The 2 tier 3 tier அதெல்லாம் நீங்க கொண்டு வரீங்க, that is absolutely fine. But எவ்வளவு frequent-ஆ அவங்களுக்குள்ள ஆடிக்கிறாங்க, how much are they learning on the defeat, that is going to be the most important talking point. இல்ல, தோக்கறதுல ஒன்றும் தப்பே இல்லை. தோக்கறது நிறைய பேர் வந்து வீட்லயும் சரி நிறைய குழந்தைங்க கிட்டயும் அதை பார்த்திருக்கேன். ஜெகன் சந்தானம், அஸ்வின், do you think the world cares less about female athletes accomplishing playing team sport when compared to individual accomplishments as track and field star or tennis star? Okay, it's quite a difficult question to answer, ஜெகன். ஏன் நான் சொல்றேன்னா, இந்தியாலே கூட நிறைய சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து if you can say, I mean, badminton is essentially an individual sport நீங்க சொல்லலாம், but to a large place it is actually team competing. இல்ல ஒரு அவங்க டீமா தான் போவாங்க ஒரு ஒலிம்பிக்ஸ் போட்டுக்கோ அந்த மாதிரி இடத்துல. ஒரு பிவி சிந்து, ஒரு சாய்னா நேவால், இவங்க மாதிரி ஆள் தானே பேட்மிண்டனே தூக்கி 4 நிறுத்திருக்காங்க. இட் இஸ் நாட் யுவர் ஸ்ரீகாந்த் ஆப்வியஸ்லி a குட் பிளேயர், பட் இவங்க தான் உங்களை தூக்கி நிறுத்திருக்காங்க ஒரு அது பேர் என்ன, ஒரு வேர்ல்டு ஃபோரம்ல. ஸோ ஒரு சேம் லீக்ல நடக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிபிஎல்ல இருந்து ஒரு கொஸ்டின் கூட பார்த்தேன். பிபிஎல் எப்படி நடத்துவாங்கன்னா, பிபிஎல் நடந்துட்டே இருக்கும், விமன்ஸ் பிபிஎல் வந்து அதுக்கு முந்தி ஆடிடுவாங்க, அவங்க மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆடிடுவாங்க. அந்த மாதிரி கூட ஆப்ஷன்ஸை வே பண்ணி பார்க்கலாம். பட் ப்ளஸ் நான் இதை கேட்ட மாதிரி தோக்கறதுல ஒன்றும் தப்பே இல்லை. நிறைய குழந்தைங்க கிட்ட கூட பார்த்துருக்கேன், தோக்கறதுலயோ இல்லை ஒரு ஃபெயில் ஆகிறதோ வந்து நான் தோத்துட்டேன் அந்த மாதிரி வந்து ஒரு பார்வையை வந்து மாத்துறதே ஸ்போர்ட் தானே ப்ராஸ், இல்லையா? பின்ன இப்போ நீங்க கேட்டதுக்கு நான் இன்னொன்னு சொல்லணும். ஆஷ், நீங்க ஒரு அபிட் டென்னிஸ் ஃபாலோயர், ஆமே ரைட்? அஃப்கோர்ஸ். ஓகே, இப்போ எவ்வளவு வருஷமா விம்பிள்டன்லயோ, ஆஸ்திரேலியன் ஓப்பன்லயோ, யூஎஸ்லயோ சைமல்டேனியஸா மென்ஸ் அண்ட் உமன்ஸ் டென்னிஸ் நடந்துட்டு இருக்கு கிராண்ட் ஸ்லாம்ல? உங்களால சொல்ல முடியுமா? இல்லையே, கிராண்ட் ஸ்லாமோட கல்ச்சரே எப்படின்னா, சாட்டர்டே ஈவினிங் விமென்ஸ் ஃபைனல் நடக்கும், சண்டே ஈவினிங் வந்து மென்ஸ் ஃபைனல் நடக்கும். அப்படிதான் டெலிகாஸ்டே பண்ணுவாங்க எல்லா கிராண்ட் ஸ்லாம்லயுமே. ஆனா அதை நம்ம ஒரு விஷயமா பார்க்கலாம், அட்லீஸ்ட் ஒரு என்டையர் டே கொடுக்குறாங்கல்ல. விமென்ஸ் செமிஃபைனல் தனியா நடக்கும், விமென்ஸ் ஃபைனல் தனியா நடக்கும். தே பிரையாரிட்டைஸ் இட்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த இம்பார்ட்டன்ஸ், அந்த ப்ரொமோஷன், அதுதான் கிரிக்கெட்டுக்கு வரணும்னு நான் சொல்ல வரேன். ஹவு பிக் இஸ் செரீனா வில்லியம்ஸ்? இப்ப நீங்க செரீனா வில்லியம்ஸ், ரோஜர் ஃபெடரர் 2 பக்கம் போடுங்க, யார் பெரிய செலிபிரிட்டின்னு உங்களால சொல்ல முடியுமா? ஏன்?
promoted in the equal way. என்ன பொறுத்த வரைக்கும் பயங்கர டச்சியான டாபிக் பிரச்சனை. நம்ம இன்னைக்கு பேசிக்கிறது வந்து ஃபேம், புகழ், அவங்களுக்கு கிடைக்கிற அந்த பாராட்டுகள், அதை பத்தி பேசுறோம். என்ன பொறுத்த வரைக்கும் செலிபிரிட்டி கல்ச்சரே இருக்கக்கூடாதுன்னு பிலீவ் பண்றேன் நான் ஒரு ஆளு. 2 பேர்ல யாரு கிரேட்டர் அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா நான் 2 பேரையும் ஒரே லைன்ல தான் போடுவேன். 2 பேரும் கிரேட் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. நான் நாளைக்கு செரீனா வில்லியம்ஸை பார்த்தேன்னா அவங்க கிட்ட தான் ஆனா ஃபர்ஸ்ட் ஆட்டோகிராஃப் வாங்கினா இருக்கலாம். ரீசன் என்னன்னா என் மைண்ட்ல அவங்க சந்திச்ச சேலஞ்சஸ் எல்லாம் என் கண்ணு முன்னாடி வருது. ஏன்னா நான் ஒரு வேர்ல்ட் ஸ்போர்ட்ல பாத்திருக்கேன் என்ன மாதிரி சேலஞ்சஸ் விமன் ஃபேஸ் பண்ணுவாங்க, அது என்ன மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு கூட நீங்க அவங்க ட்விட்டர் அக்கௌண்ட் எடுத்து பாத்தீங்க, இல்ல இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கான்ஸ்டன்டா ஷீ ஸ்டாண்ட்ஸ் அப் ஃபார் காசஸ், நிறைய காசஸ்க்காக ஏறி நிப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். சோ அததான் நான் சொல்ல வரேன். இப்போ நீங்க வந்து ஒரு உமன்ஸ் டென்னிஸ் கிராண்ட் ஸ்லாம் ஃபைனல், மென்ஸ் டென்னிஸ் கிராண்ட் ஸ்லாம் ஃபைனல் சொல்றாரு, பிரைஸ் மணி கூட சேம்ங்கறாரு கிராண்ட் ஸ்லாம்ல விமென்ஸ் அண்ட் மென்ஸ். சோ எனக்கு நான் வந்து பணத்தையோ இந்த செலிபிரிட்டி ஸ்டேட்டஸையோ பத்தி பேசல. அந்த ஸ்டேச்சர் செரீனா வில்லியம்ஸ் கிடைச்ச ஸ்டேச்சர் கொடுக்கணும், அது நம்ம தான் கொடுக்கணும் மக்கள். அததான் இங்க பாக்குற வியூவர்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, when the IPL is going to happen, women's BBL is happening, அதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு கரீபியன் பிரீமியர் வருவான், தயவு செஞ்சு பாருங்க, தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு கொஸ்டின் பார்த்தேன், இப்போ வந்து இந்த ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து இவங்க எல்லாம் பவர் ஹிட்டிங் ஜாஸ்தியா இருக்கு. பவர் ஹிட்டிங்க பாக்காதீங்க, ஸ்கில்ல பாருங்க. சேத்தேஸ்வர் புஜாரா ஆட போறாரு சிஎஸ்கேக்கு. ரெண்டு டாபிக், சாரி பிரசன்னா, அது மறந்து போயிடும். நேஹா பாலாஜி சொல்லியிருக்காங்க, இந்த டாபிக் முடிச்சோன்னே அந்த டாபிக் போலாம். Can you share your opinion on the role of grassroots level cricket in promoting women's cricket? அதான் வந்து அகாடமிஸ்ல விமென்ஸ் கிரிக்கெட்டை ப்ரமோட் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட். ஒரு பொண்ணு வந்து விளையாடுறாங்க, ஒரு யங் கேர்ள் இஸ் கமிங் இன்டு மை அகாடமி, நான் மோர் தென் ஹாப்பி. இன்ஃபேக்ட் நானே போனேன்னா கூட ஐ ட்ரை அண்ட் மேக் ஷூர் ஐ ஸ்பெண்ட் மோர் டைம் வித் தட் கேர்ள் பிகாஸ் ஷீ வில் பி மோட்டிவேட்டட் டு கம் அகைன். இந்த மாதிரி எஃபர்ட்லாம் நான் போடுவேன். ஆனா இது மாறணும், விமென்ஸ் ஸ்போர்ட் விளையாடணும், பொண்ணுங்க எல்லாம் சின்ன வயசுல இருந்து ஸ்போர்ட் ஒரு வே ஆஃப் லைஃப் ஆக்கணும் அப்படின்னா நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் மாறணும், நம்ம ஸ்கூலிங் சிஸ்டம் மாறணும். ஸ்கூலிங் சிஸ்டம்ல ஒரு மேத் எப்படி முக்கியமோ, ஒரு சயின்ஸ் எப்படி முக்கியமோ, சயின்ஸ்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எப்படி முக்கியமோ, ஸ்போர்ட்டும் முக்கியம். நீங்க ஸ்போர்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் ஸ்டாண்டர்ட் போக மாட்டீங்க, செகண்ட்ல தேர்ட் போக மாட்டீங்க அப்படின்னு சொன்னா மட்டுமே தான் ஸ்போர்ட் வளரும். அண்ட் a lot of girls will end up playing sport at a very very young age. இதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. ஏன்னா இது வந்து மைண்ட் செட்டுக்கான விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா எங்க அப்பாவுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஆனா அந்த மைண்ட் செட்டை உடச்சு தகர்த்து எரிஞ்சு என்னால என்னோட அடுத்த ஜெனரேஷனுக்கு வேற மைண்ட் செட்டை கொடுக்க முடியும். ஒரு பொண்ணை நான் கிரவுண்டுக்கு வர வைக்கணும், ஸ்போர்ட் ஆட வைக்கணும், ஃபுட்பால், கிரிக்கெட், பேட்மிண்டன் எதை ஆட வைக்கணும்னாலும் ஃபர்ஸ்ட் அவங்களோட அப்பா அம்மாவை தான் நம்ம கன்வின்ஸ் பண்ணணும். ஸோ ஸ்கூல் லெவல்ல இது மாறியே ஆகணும். அண்ட் ஃபைனல் தாட்ஸ், ஒரு கொஸ்டின் ரோஹன் ஷின்பக் கேட்டிருந்தாரு, பவர் ஹிட்டிங் ஏஷியன் டீம்ஸ் கொஞ்சம் இதுவா இருக்கு அப்படின்னு. இன்ஃபேக்ட் ரீசெண்டா இந்தியன் டீம் ட்ரெயினர் என்கிட்ட சொன்னாரு, ஒரு கோச், அசிஸ்டன்ட் கோச்சோட விமென்ஸ் டீம்ல ஒரு ட்ரெயினருக்கான ரோல் இன்னும் ஃபார் கிரேட்டர் அப்படின்னாரு. உங்களோட தாட்ஸ் பிடா? சரி, அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ நான் என்ன பாக்குறேன்னா, அது வந்து ஜீன்ல வரும். இப்போ கைரன் போலார்டு, இப்போ நீங்களும் நாளைக்கு 6 அடிப்பீங்க. நீங்க வந்து நம்ம 2 பேரும் புனையோட ஒர்க் பண்ணுவோம், ரிஸ்க்ல ஒரு 6 அடிச்சிங்க சின்னசாமி ஸ்டேடியம்ல. டோன்ட் see the size of the 6. அதை தான் நான் சொல்ல வரேன். நீங்க வந்து அவன் டியேந்திர டாட்டின் அடிக்கிற மாதிரி நம்மளால அடிக்கவே முடியாது. இப்ப நாளைக்கு வந்து புஜாரா சிஎஸ்கே காடுறாருன்னா 80 ரன் 50 பால்ல அடிக்கிறாரான்னு நீங்க பாக்கணுமே ஒழிய எவ்வளவு தூரம் அடிக்கிறான்னு நீங்க பார்க்க கூடாது. ஹவு என்டர்டெய்னிங் இஸ் கிரிக்கெட். நான் ஒரு பியூட்டிஃபுல் ஒரு கவர் டிரைவ் ஒன்று ஸ்மித்தி மந்தானா அப்படி கவர் டிரைவ் வச்சா அல்வா மாதிரி இருக்கும், அப்படி தெரிச்சின்னு போகும் பாயிண்ட்ல, ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு மேக் ஷூர். ஓகே, இங்க பவர் இருக்கு, அங்க பவர் இருக்கு, அப்படி பாக்காதீங்க. அவங்க ஜீனே வேற. அவங்களோட வெஸ்ட் இண்டீஸ்ல இப்ப நிக்கலஸ் பொருள் அடிக்கிற மாதிரி நம்மளால அடிக்க முடியாது. இப்போ கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் சார் சொல்ற மாதிரி சொல்றேன், அவ அடிச்சா 6 போக, நம்ம அடிச்சா போகாது. பட் 6 கிடைக்குதா, அதை மட்டும் பாரு. ரைட். என்னோட ஃபைனல் தாட்ஸ் before we move on is women need to be celebrated. Sport must become a way of life. நம்மளோட வே ஆஃப் லைஃப் ஆனோம். ஒரு பிரசன்னா சொன்ன மாதிரி அவங்கள வந்து நம்ம அவங்களோட ஸ்போர்ட்டோட குவாலிட்டி, அவங்க கிட்ட இருந்து என்ன எடுக்க முடியும், அவங்க கிட்ட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கில், அவங்களோட நாலேஜ் எப்படி எடுக்க முடியும் நம்ம பார்க்கலாம். இந்த ஷோ எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஷோ. Happy Women's Day to every single woman around there in the world. ஏன்னா நான் பிலீவ் பண்றேன் women can change the way the world is going. They offer that, they lend that balance. So happy International Women's Day to everyone again. And ஸ்போர்ட் மூலமா அதை பண்ணலாம், கிரிக்கெட் இன்னும் பாப்புலர் ஆகலாம், மக்களாகிய நம்ம தான் அதை எடுத்துட்டு போனோம், நம்ம தான் பார்க்கணும், நம்ம தான் அவங்களை பாப்புலரைஸ் பண்ணோம். தேங்க்ஸ் அலாட் ஃபார் வாட்சிங் த ஷோ. அண்ட் பீடாக் கலக்கிட்டீங்க, வேற லெவல்ல பேசுனீங்க. இந்த ஷோ பாருங்க, இந்த அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் மீ டுடே. பீடாக், ஃபைனல் தாட்ஸ் அண்ட் வேர்ட்ஸ். நீங்க சொல்றேன். இப்ப எனக்கு என்னன்னா, நாளைக்கு இப்ப இந்த ஷோக்கு அப்புறம் ஒரு 4 வருஷம் கழிச்சோ, ஒரு 5 வருஷம் கழிச்சோ, if I see someone sitting as assistant coach job in the Indian team or 2 head coach IPL team, that is a day
I'll make sure that I will retweet this. அதுதான் ஒரு பிக்கஸ்ட் ஹாப்பினஸ் எனக்கு வரும். பிகாஸ் ஐ டோன்ட் டிஸ்கிரிமினேட் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல். ஏன்னா நாளைக்கு வந்து 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது மேட்ச், இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா. 7:45 ஆல்ரெடி அலாரம் வச்சுட்டேன். டக்குன்னு ஜிம்முக்கு போயிட்டு அட சாப்பிடும்போது இப்படி பார்த்துன்னு இருப்பேன். யாரும் என்கிட்ட பேசக்கூட கூடாது. தட் இஸ் ஹவு மச் ஐ லைக் when Lizelle Lee plays, Marizon Cobb plays, when Lara Woolford plays, Smrita Mandhana plays. சொல்லுங்க, ஜெமிமா ராட்ரிக்ஸ் பிளேஸ். ரைட், நாளைக்கு 9 மணிக்கு மேட்ச் ஆரம்பிக்குது. லக்னோல இருந்து லைவ், எல்லாரும் பாத்துங்க. latch on to Hotstar. ஸ்டார்ல வந்து ஸ்டார்ல பாருங்க, எதுல வருதுன்னு தெரியாது. நான் Hotstarல பாப்பேன். Thank you so much for joining us today. Well done, Prasanna. Super கலகிட்டீங்க. Thank you.